ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருவிழம் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, வாழ்விலும் தாழ்விலும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் மாறி தான் வரும். அதை நாம் விளங்கி கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனம் என்னதான் சொல்கிறது என்று சொன்னால், பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்வாறாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதிருக்கிறபடியால் தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பிரசங்கின் மூலமாக கர்த்தர் நம்ம கூட பேசுகிற வார்த்தை தான் என்ன? வாழ்வு காலம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலத்தில் எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கும், நம்ம நினைக்கிறது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய என்ன காரியத்துக்கு முயற்சி பண்ணுறோமோ அதெல்லாம் காரியங்கள் கைகூடும். இந்த காலத்தில் நீ நன்மையை அனுபவித்தரு. அதே போல் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் தாழ்வின் காலம். இந்த தாழ்வின் காலத்தில் சிந்தனை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் இது ஏன் இந்த வாழ்க்கையில் தோல்வி வந்தது, இல்லை என்ன பிரச்சனை, ஏன் காரியங்கள் கைகூடாமல் இருக்கிறது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி நமக்குள்ள சிந்தனை செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், இன்றைக்கு நம்ம கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கி இந்த தாழ்வின் காலத்தில் அநேகர் சிந்தனை செய்வதை விட்டுவிட்டு மற்றவர்களை குறை சொல்வது, இவர்களால் தான் எனக்கு இந்த பிரச்சனை, இல்லை என்று சொன்னால் நான் ஆண்டவரை குறை சொல்வது, திருச்சபையை குறை சொல்வது, ஊழியர்களை குறை சொல்வது, இப்படியே நம்முடைய வருகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தடை செய்கிறார் என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. நாம் தான் நமக்கு விரோதமாகவே, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாகவே நாம் தடையாக இருக்கிறோம் என்பதை விளங்கி கொள்ளணும். இந்த பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இப்பொழுது நம்ம கேட்டோம். என்ன கேட்டோம் என்றால், மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாது இருக்கும்படி. ஏன்னா நமக்கு பின்னால் என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த மாதம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி விடுகிறதல்ல. எல்லா காரியத்தையும் நம்ம வெளிப்படுத்தி விட்டுட்டோம்னா, ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை தந்து விட்டார் என்றால் நம்ம கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் குறைந்து விடும். கர்த்தரை சார்ந்து கொள்ள மாட்டோம். எல்லாமே எனக்கு தெரியுமே, நாளைக்கு இப்படி நடக்கும் அப்படி தானே, மறுநாள் இப்படி நடக்கும் அப்படி தானே, அடுத்த மாதம் இது நடக்கும் இப்படி தானேன்னு சொல்லி நாம் பெருமைக்கு இடம் கொடுத்து விடுவோம். நமக்குள்ள பிசாசு வேலை செய்ய ஆரம்பித்து விடுவான். எனவே தான் சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் பின்னால் என்ன நடக்க போகுது என்று சொல்லி நமக்கு தெரியாதபடி, அது கர்த்தருக்கு மாத்திரம் தெரிந்தபடி கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று எதிரடையாக தான் வைத்திருக்கிறார். நமக்கு எப்போதுமே வாழ்வு காலம் ஒன்று இருக்குன்னா அடுத்து நமக்கு தாழ்வு காலம் இருக்கிறது, தாழ்வு காலம் ஒன்று இருக்குன்னா அடுத்து நமக்கு வாழ்வின் காலம் இருக்கிறது என்பதை விளங்கி கொள்ளணும். இந்த ரெண்டு காலத்திலையும் கர்த்தர் மாறாதவரா? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாறாதவராக தான் இருக்கிறார். நாம் தான் சில சமயத்தில் நம்ம இருதயத்தை மாற்றிடுவோம். தாழ்வின் காலத்தில் நம்ம தான் ஆண்டவரை முறுமுறுத்துருவோம். ஆனால் அந்த தாழ்வின் காலத்தில், அந்த கஷ்டமான காலத்தில், அந்த துன்பமான காலத்தில் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவ சகோதரனை சகோதரியே, உன் வாழ்க்கையில் இது ஒரு தாழ்வின் காலமாக இருக்கிறதோ, உன் வாழ்க்கையில் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கிறதோ, புலம்பாதீர்கள், நீங்கள் வேதனைப்படாதீர்கள். இதன் மத்தியிலும் கர்த்தர் கிரியை செய்கிறார். இதன் மத்தியிலையும் கர்த்தருடைய அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாய் ஒரு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த செழிப்பை காணப்போகிறீர்கள், ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையை காணப்போகிறீர்கள். இதன் மத்தியிலும் உன்னை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் மகனே, மகளே, நீ சோர்ந்து போகாத, என்னை பின்பற்றிக்கொள் என்பதாக தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வின் காலத்தில் நாம் கர்த்தரை நினைக்கணும், கர்த்தரை மறந்துடக்கூடாது. தாழ்வின் காலத்தில் முற்றிலும் நம்ம அவரையே சார்ந்து கொள்ளணும். நீங்கள் அவரையே சார்ந்து ஓடுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் குறையில்லாமல்
தவறாமல் ஆண்டவர் நடத்துவார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் ஆண்டவரே உம்மையே பின்பற்றி உம்முடைய அடிச்சுவடுகளே பின்பற்றி ஓட கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.